நான் வக்கீலாக இருந்த பொழுது ஒரு வழக்கு சம்பந்தமாக என்னிடம் அவர் வந்திருக்கிறார். அதிலிருந்து உங்கள் இருவருக்கும் தொடர்பு ஏற்பட்டு விட்டது இல்லையா? அது மட்டுமல்ல, ஆஷாவின் தங்கை சோபாவையும் நீங்கள் விரும்பி நாடினீர்கள். அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். இந்த வழக்கு மிஸ்டர் ராகவனை பற்றியதா அல்லது மிஸ்டர் சுந்தரத்தை பற்றியதா? இதற்கும் அதற்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது யுவர் ஆனர்? மிஸ்டர் ராகவன் குற்றவாளி அல்ல என்று நான் பின்னால் நிரூபிக்கப் போவதற்கு இந்த விசாரணை உதவி செய்யும் என்று நம்புகிறேன். அப்ஜெக்ஷன் ஓவர்ரூல்ட். எஸ், ப்ரொசீட். மிஸ்டர் சுந்தரம், உங்களுடைய தொந்தரவு பொறுக்க முடியாத சோபா உங்களை காட்டிக் கொடுத்து விடுவதாக மிரட்டினார். அவள் இருப்பது ஆபத்து என்று நினைத்த நீங்கள் அவளை தீர்த்து கட்டிவிட முடிவு செய்தீர்கள். கடத்தி சென்றீர்கள் குறிப்பிட்ட இடத்திற்கு. கைரேகப்பதியாதபடி கழுத்தில் துணியை போட்டு இறுக்கி. ஆமாம், சோபாவை கொலை செய்தது நீங்கள் தான். இது கட்டுக்கதை, கற்பனை. இந்த போட்டோவில் ஆஷா சோபாவுக்கு மத்தியில் தாங்கள் இருப்பது கூட பொய்யா? யுவர் ஆனர், இந்த போட்டோவை தாங்கள் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். எஸ், இது மிஸ்டர் சுந்தரம் தான். யுவர் ஆனர், இதெல்லாம் ஏற்கனவே திட்டமிட்டு ஜோடிக்கப்பட்டிருக்கிறது. சோபா கொலை செய்யப்பட்டதாக கூறப்படும் ஜூன் மாதம் 4ஆம் தேதி மாலை 4 மணிக்கு கோர்ட்டிலிருந்து வீட்டுக்கு செல்லும் பொழுது ஜட்ஜ் மிஸ்டர் சிவராமனை என் காரில் அழைத்து சென்றேன். அவரை அவர் வீட்டில் விட்டுவிட்டு பிறகுதான் என் வீட்டிற்கு நான் சென்றிருக்கிறேன். இதை ஏன் இவ்வளவு குறிப்பாகவும் ஞாபகமாகவும் சொல்லுகிறேன் என்றால், அன்றுதான் என் திருமணத்திற்கு தேதி நிச்சயிக்கப்பட்டது. இதை என் டைரியில் குறித்து வைத்திருக்கிறேன். யுவர் ஆனர், இந்த கொலை வழக்கில் வீணாக என்னை சம்பந்தப்படுத்தி நீதிபதி ஸ்தானத்திலிருந்து என்னை இறக்கி சாட்சியாக விசாரிக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு கொலை குற்றத்தையே சாட்டி என் குடும்ப கௌரவத்திற்கும் சமூக அந்தஸ்திற்கும் களங்கம் விளைவித்ததற்காக மிஸ் விஜயா மீது நான் மான நஷ்ட வழக்கு போட போகிறேன். அதற்கு முன்பே நான் உங்களை குற்றவாளி கூண்டில் நிறுத்தப் போகிறேன். குற்றவாளி ராகவனை பற்றி இந்த கொலை வழக்கு டிஃபென்ஸ் தரப்பு குறுக்கு விசாரணையினால் திசை மாறி செல்கிறது. தேவையில்லாத இந்த விசாரணையை கோர்ட்டாரின் குறிப்பிலிருந்து நீக்கிவிடும்படி கேட்டுக்கொள்கிறேன். நான் எங்கே குறிப்பு எழுதி கொண்டிருக்கிறேன்? இல்லையே. மிஸ் விஜயா, குற்றம் சாட்டப்பட்டவரின் சார்பில் குறுக்கு விசாரணை செய்யும் உரிமையை நீங்கள் குதர்க்கமாகவும் தவறாகவும் பயன்படுத்துவதை நான் அனுமதிக்க முடியாது. இந்த வழக்கு சம்பந்தப்பட்ட கேள்விகளை மட்டும்தான் நீங்கள் கேட்க வேண்டும். நோ நோ யுவர் ஆனர், நான் என்ன சொல்கிறேன் என்றால், வழக்கை வெள்ளிக்கிழமைக்கு ஒத்தி வைக்கிறேன். அண்ணா, என்ன சங்கர், இறஞ்ச கோர்ட்ல நீங்க தான் கொலைகாரன்னு சொல்லி நீதிபதி ஸ்தானத்திலிருந்தே விஜயா உங்களை இறக்கினாலே, நீங்க ஏன் மறுப்பு சொல்லல? சங்கர், நீ ஏன் இந்த கேள்வி கேட்கிற? நான் தான் கேட்கணும். ஏன் தெரியுமா? ஒருத்தன் ஒரு பெண்ணை கழுத்தை நெரிச்சு கொன்னத தன் கண்ணாலேயே பார்த்தா விஜயா ஏற்கனவே என்கிட்ட சொல்லி இருக்கா. கல்யாணத்து அன்னைக்கு உங்களை பார்த்ததும் நீங்க தான் அந்த கொலைகாரன்னு சொல்லி கல்யாணத்தை நிறுத்த பார்த்தா. ஆனா அண்ணி அதுக்கு இடம் கொடுக்கல. நானும் அவருடைய வாயை அடைச்சிட்டேன். கல்யாணம் முடிஞ்சு இங்க வந்த அப்புறமும் கூட அவன் உங்களை கொலைகாரனா தான் நினைச்சா பார்த்தா. அதனாலதான் நீங்க கூட ஏன் ஒரு மாதிரியா இருக்கான்னு கேட்டீங்க. ஒரு பிரபல நீதிபதி, அதுவும் தன் உயிருக்குயான அக்காவுடைய கணவன் கூட பார்க்காம அவன் உங்க மேல கொலை குற்றத்தை பத்தி இருக்கா. அண்ணா, நாளுக்கு நாள் அவருடைய கை ஓங்குது. ஐ எம் சாரி. நான் உங்க மேல வச்சிருக்கிற நம்பிக்கை குறையுது. தம்பி, நீங்களுமா உங்க அண்ணன் மேல சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டீங்க? அண்ணி, நான் சொல்றேன், என் கணவர் நீதிபதிங்கிறது எவ்வளவு உண்மையோ அவ்வளவு உண்மை அவர் நிரபராதிங்கிறதோ. ஏன் தம்பி, அவரோட குடும்பம் நடத்துற இந்த கொஞ்ச நாள்ல நான் அவரை பத்தி தெரிஞ்சுக்கிட்டதுல பாதி கூட இத்தனை வருஷமா அவர் பக்கத்துல இருக்கிற உங்களால தெரிஞ்சுக்க முடியலன்னா இந்த கொடுமைக்கு நான் என்ன செய்ய? அண்ணே, இட்ஸ் ஆல் ரைட். ஐ சே ஜானகி, நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடுறேன். இருங்க, காபி சாப்பிட்டு போங்க. தம்பி, நீ சாப்பிடுப்பா.
வர. ஹலோ, நான் பானு பேசுறேன். நீங்க யாரு? ஆஷா. ஆமா பானு, ஒரு சந்தோஷமான செய்தி. என் தங்கச்சியை கொலை செஞ்சது உங்க புருஷன் இல்லைங்கிறது எனக்கு இப்பதான் தெரிஞ்சது. கடவுளே, நான் இப்பவே போய். அவசரப்படாதீங்க, இப்ப போய் சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. ராத்திரி 8 மணிக்கு நீங்க என் வீட்டுக்கு வந்தா உண்மையான கொலைகாரனை பத்தி சகல விவரங்கள் அடங்கிய ரெக்கார்டுகளை உங்களுக்கு கொடுக்குறேன். மேற்கொண்டு என்ன செய்யலாங்கிறது நாம் 2 பேரும் நேர்ல பேசிக்கோ. நீங்க மட்டும்தான் வரணும். ஜாக்கிரதை. ஆகட்டும். இந்த நேரம் பார்த்து அண்ணன் எங்கேயோ போயிடுச்சு. நான் என்ன செய்வேன்? மணி 6 தான் ஆகுது. ஐயோ, 8 மணி வரைக்கும் நான் எப்படி காத்துக்கிட்டு இருப்பேன்? சரி, இங்க இருக்கிறத விட அங்கேயே போய் காத்துக்கிட்டு இருக்கலாம். இனி அவளை விட்டு வச்சா நமக்கு சாபம். முடிச்சது. நல்ல வேளை, வெறும் மயக்கம் தான். இந்த பொண்ணு விலாசம் இருக்குது, நானே கொண்டு போய் விட்டுறேன். சார், வீட்டுல யாரு? யாரையும் காணமே. அம்மாவுக்கு என்ன ஆச்சுங்க? தெருவில் வரும்போது திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. ஹேண்ட்பேக்ல இருந்து விலாஸ் சீட்டை பார்த்து நான் தான் இங்க கொண்டு வந்தேன். சாதாரண மயக்கம் தான், சீக்கிரம் தெளிஞ்சிடும். நான் வரேன். நீங்க யாருங்க? ஜட்ஜ் சுந்தரம். அம்மா, ஹலோ, நான் வேலைக்காரி அலமையில பேசுறேன். பானுவோட கேஸ் விஷயமா கொஞ்சம் பேச சொல்லுங்க. அவங்க மயக்கமா இருக்காங்க. அவங்க அண்ணன் கூட வீட்டுல இல்லைங்க. என்ன, மயக்கமா இருக்காங்களா? இதோ வந்துட்டேன். இன்னும் போகலையா? ஏன் கதவு பண்ணீங்க? உங்க அண்ணா வந்து பாருங்க. ஹலோ ஹலோ, போலீஸ் ஸ்டேஷனா?
தங்கச்சி போயிட்டாமா, என் பானுவே போயிட்டாமா. அழாத ராஜு, நீ அழுத என்ன பிரயோஜனம்? நான் இருந்து என்னமா பிரயோஜனம்? அவளுடைய புருஷன் நிரபராதின்னு விடுதலையாகி அவ சந்தோஷமா இருக்கணும்னு நான் என்ன பாடுபட்டிருப்பேன். நம்ம சட்டப்படி அவன் குட்பாடி இல்ல நிரூபிக்கிறதுக்கு முன்னாடி என் தங்க தரையில சாஞ்சிருச்சேம்மா. என்ன பண்ண சொல்றேன்? பானுவோட உயிரை காப்பாத்த முடியலனாலும் அவ கணவனையாவது காப்பாத்தி அவ ஆத்மாவுக்கு சாந்தி கொடுப்ப ராஜு. எப்படிமா பண்ண சொல்றேன்? ராஜு, பானு அந்த பாவி கொலை செய்தப்போ நான் போட்டோ எடுத்திருக்கேன். அப்படியா? ஆமா, சோபாவை கொண்ட அதே ஆளுதான் பானுவையும் கொண்டா. அவன் இந்த போட்டோவில் இருக்கான். என்னம்மா அது? பலகாரனோட முதுகுதான் தெரியுது, முகம் கொஞ்சம் கூட தெரியலையம்மா. கடவுளே, நான் போட்டோ எடுத்த நேரத்துல அவன் பின்பக்கமா திரும்பிட்டான். அதனாலதான் முதுகு மட்டும் விழுந்திருக்குது. மேற்கொண்டு பிளாஷ் அடிக்க முடியாம போயிடுச்சு. ஏமா பிலிம் தீந்து போயிருக்கு, கடைசி பிரேம் தான் இது. என்னம்மா நல்ல சந்தர்ப்பத்தை இப்படி கோட்டை விட்டியம்மா. கவலைப்படாத ராஜு, இந்த கொலையை சங்கர் கூட அவர் கண்ணால பாத்திருக்காரு. ராஜு, அப்படி இல்ல. ஏமா என் உருவம் உன் கண்ணுல தெரியுது. இதுல என்னமா ஆச்சரியம்? என் உருவம் கூட தான் உன் கண்ணுல தெரியுது. கண்ணே ஒரு கண்ணாடி தானே. அப்படின்னா பானுவோட கழுத்தை நெரிச்சு கொண்டப்போ எதிர இருந்த அந்த கொலைகாரனுடைய உருவம் அவ கண்ணுல பதிஞ்சிருக்கும்ல. சபாஷ். ஸ்விட்ச் ஆஃப் பண்ணு. என்னம்மா அது? தக்க நடவடிக்கை எடுக்கப்படும். நீங்க போகலாம். தேங்க்யூ சார். ரொம்ப பிரியமா சாப்பிடுவீங்களே. ஆமா, சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு இல்ல? சாப்பிடுங்க. குட் மார்னிங் மிஸ்டர் சுந்தரம். மிஸ்டர் சுந்தரம், ஐ எம் வெரி சாரி. தர்ம சங்கடமான சூழ்நிலை என்னுடைய கடமையை நான் செய்ய வந்திருக்கிறேன். சோபா, பானு, வேலைக்காரி அலமேலு ஆகியோர் கொலை செய்யப்பட்ட சம்பந்தமாக உங்களை நான் அரெஸ்ட் பண்றேன். ஜானகி, தைரியமா இருமா. விஜயா, அக்காவுக்கு ஆறுதல் சொல்லுமா. வரேன். தயவு செய்து எனக்காக யாரும் ஜாமீன் கொடுக்க வேண்டாம். நானே பார்த்துக்கிறேன். தம்பிகிட்ட சொல்லுங்க. பி ஹாப்பி. மிஸ்டர் ராகவன், கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் 494 செக்ஷன் படி அரசாங்க வக்கீல் இந்த வழக்கை வாபஸ் செய்து கொள்ள விரும்பி கோர்ட்டாரின் சம்மதம் கேட்டு மனு செய்திருக்கிறார். அந்த மனுவை நான் ஏற்றுக்கொண்டு உம்மை விடுதலை செய்கிறேன். ரொம்ப நன்றிங்க. வாங்கப்பா. குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் மிஸ்டர் சுந்தரம் என்கிற நீர் ஒரே சமயத்தில் இரட்டை கொலைகள் செய்து இபிகோ 302 செக்ஷன் படி கடுமையாக தண்டிக்கப்படுகிற அளவுக்கு கொடுமையான குற்றங்கள் புரிந்திருக்கிறீர். மிஸ்டர் சுந்தரம், நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள்? நான் ஒரு குற்றமும் செய்யாதவன். யுவர் ஆனர், இந்த வழக்கில் எனக்காக நானே வாதாடுவதற்கு வாய்ப்பளித்ததற்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆல்ரைட். மிஸ் விஜயா, தோற்றத்தில் ஒரு மனிதனை போல் இன்னொரு மனிதன் இருக்கக்கூடும் அல்லவா? அப்படி என்றால் குரலும் ஒரே மாதிரியாகவா இருக்கும்? நீங்கள் விகட கச்சேரி கேட்டதில்லையா? பறவைகள், பிராணிகள், மனிதர்கள் இப்படி பல சப்தங்களை விகடக்கவை உண்டாக்கி காட்டுவாரே, அதே போல் என் தோற்றத்தில் இருக்கும் அந்த போலி மனிதன் என் குரலை கேட்டு பேசி பேசி பழகி பயிற்சி பெற்றிருக்கிறான் என்று நான் கூறுகிறேன். இதை நீங்கள் மறுக்கிறீர்களா? என்னை
குற்றவாளி என்று கூறும் நீங்கள் என் வீட்டில் ஏன் தங்க வேண்டும்? நீங்கள் குற்றவாளிதான் என்று நிரூபிக்கவும் அதற்கு தகுந்த ஆதாரங்களை கண்டுபிடிப்பதற்காகவும் தான் நான் உங்கள் வீட்டில் தங்கினேன். ஓ, வெரி குட், வெரி குட். அதற்கட்டும், பானுவை நான் ஏன் கொலை செய்ய வேண்டும்? பானு உங்களை ஆஷாவுடன் பார்த்திருக்கலாம். உங்களுக்கு எதிராக ஒரு சாட்சி ஆகி விடுவாள் என்று பயந்து அவளை நீங்கள் தீர்த்து கட்டி இருக்கலாம். ஏன்? நீங்கள் கூடத்தான் என்னை ஆஷாவின் வீட்டில் பார்த்ததாக சொன்னீர்கள். இவ்வளவுக்கும் நீங்கள் என் வீட்டிலேயே இருந்திருக்கிறீர்கள். உங்களை மட்டும் நான் ஏன் கொலை செய்யவில்லை? நீங்கள் முயன்றிருக்கலாம். தர்மம் தடையாயிருந்து என்னை காப்பாற்றி இருக்கலாம். உங்களை காப்பாற்றிய அதே தர்மம் நிரபராதியான என்னையும் நிச்சயம் காப்பாற்றும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அப்படி சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. தர்ம தேவதை என் தாலியை காப்பாற்றியே தீருவா. ஆர்டர், ஆர்டர். இது என்ன கோர்ட்டா? இங்கு நடப்பது கொலை வழக்கா இல்லை குடும்ப விவகாரமா? இனி பார்வையாளர்கள் கோர்ட் நடவடிக்கையில் குறுக்கிட்டால் உடனே வெளியே அனுப்பப்படுவார்கள். எஸ், ப்ரொசீட். பானு கொலை செய்யப்பட்டதை சங்கரும் பார்த்ததாக சொன்னே, அவரும் ஒரு சாட்சி தானே? எக்ஸ்கியூஸ் மீ யுவர் ஆனர், மிஸ்டர் சங்கருக்கு ஏற்கனவே கோர்ட் சம்மன் அனுப்பி இருக்கிறது. அவரை காணவில்லை, போலீஸ் தேடிக் கொண்டிருக்கிறது. என் தம்பியை காணவில்லையா? என்ன நடிக்கிறீர்கள்? நீங்கள் தப்பி ஓடிய போது உங்கள் தம்பி உங்களை பின்தொடரவில்லை? இல்லை, சங்கருக்கு ஏதோ ஆபத்து. என் தம்பியை காப்பாற்றுங்கள், சங்கரை காப்பாற்றுங்கள். அண்ணா, தம்பி. பிறகு அந்த ஆள் வழியில் குறுக்கிட்ட ஆற்றில் இறங்கி மளமளவென்று நீந்த ஆரம்பித்தான். அப்போதுதான் அவன் நிச்சயமாக என் அண்ணன் இல்லை, வேறு ஒரு ஆள் என்ற முடிவுக்கு வந்தேன். எப்படி? என் அண்ணனுக்கு நீந்த தெரியாது. அது மட்டுமல்ல, அவன் என்னை அடித்து மயக்கம் அடையும். என் அண்ணாதான் தாயாகவும் தீயாகவும் இருந்து என்னை பாசத்துடன் வளர்த்து பாதுகாத்தார். எஸ், ப்ரொசீட். யுவர் ஆனர், என் அண்ணா பனித்துளியைப் போல் பரிசுத்தமானவர். என் அண்ணா தர்மரைப் போல் நீதியும் நேர்மையும் நிறைந்தவர். அப்படிப்பட்ட என் அருமை அண்ணாவுக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலைமை ஏற்படும் என்று நான் நினைக்கவே இல்லை, நினைக்கவே இல்லை. மிஸ்டர் சுந்தரத்துக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம்? நான் ஒரு ஆசை நாயகிங்க. மிஸ்டர் சுந்தரத்தோடு உங்களுக்கு எப்போது பழக்கம் ஏற்பட்டது? அவர் வக்கீலா இருந்தப்போ ஒரு கேஸ் விஷயமா நான் அவர் வீட்டுக்கு போனேங்க. அப்படியே ரொம்ப நெருக்கமாயிடுச்சுங்க. ஆல் ரைட். அப்படி இருந்தும் அவர் பத்தி ஆயிட்டாரு. என்ன கட்டிட்ட கேவலம்னு சொல்லி எங்கேயோ இருந்த கிராமத்து பெண்ணு கட்டிட்டு வந்துட்டாருங்க. இவ்வளவு செஞ்சுட்டு இந்த கொலைகளை செய்திருக்கிறார். அவர் பயங்கரமான சமூக விரோதி. ஆகவே ஈபிகோ 2வது செக்ஷன் படி உயர்ந்தபட்ச தண்டனையான மரண தண்டனை அளித்து இத்தகைய தீய சக்திகள் சமூகத்தில் மேலும் பரவாமல் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். பிறகு வீதியில் மயங்கி விழுந்த அந்த பெண்ணை நான் தான் அவருடைய வீட்டுக்கு கொண்டு போனேன். அப்பொழுதுதான் என் கைரேகை அந்த பெண் மீது பதிந்திருக்க வேண்டும். அதை வைத்துக் கொண்டு என்னை குற்றவாளி என்று முடிவு கட்டுவிட்டனர். யுவர் ஆனர், மீண்டும் கூறுகிறேன், நான் நிரபராதி. கனம் கோர்ட்டார் அவர்கள் என்னை விடுதலை செய்யும்படி கேட்டுக் கொள்கிறேன். இந்த வழக்கில் திங்கட்கிழமை தீர்ப்பு வழங்கப்படும். 3 கொலைகள் செய்திருக்கார். எங்க தப்புறது? நிச்சயம் தூக்கு தண்டனை தான்.